வணக்கம். இந்த விளக்க தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இயற்கையோட ஒரு மிகச்சிறந்த பரிசான பாலக்கீரையை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது சும்மா சாதாரணமா கிடைக்கிற கீரை கிடையாதுங்க. எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு பவர் ஹவுஸ். சரி, இந்த அற்புத உணவை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே உடனே சோர்வாயிடுறீங்களா? இல்ல காலையில சீப்பு எடுக்கும் போதெல்லாம் அடடா இவ்ளோ முடி கொட்டதுன்னு கவலைப்படுறீங்களா? இந்த மாதிரி நம்ம நவீன காலத்துல சந்திக்கிற பல பொதுவான பிரச்சனைகளுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கிற ஒரு பச்சை இலை தான் தீர்வுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த மேஜிக் தீர்வு வேற எதுவும் இல்ல, பாலக்கீரை தான். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல பாலக்கீரை ஏன் ஒரு அற்புத உணவு, அடுத்து அது எப்படி முழு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது, மூணாவதா இதை எப்படி சரியா பயன்படுத்தணும், கடைசியா சில முக்கியமான மருத்துவ குறிப்புகள். இதெல்லாம் பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த பாலக்கீரையை ஏன் ஒரு அற்புத உணவுன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். பல நேரங்கள்ல பாலக்கீரையில நம்ம தட்டுல ஒரு ஓரமா ஒதுக்கிடுவோம் இல்லையா? ஆனா நிஜத்துல அது ஒரு சாதாரண துணை உணவு கிடையாது. நம்ம உடம்புக்கு ரொம்பவும் தேவையான வைட்டமின்களும் தாதுக்களும் ஒட்டுமொத்தமா அடங்கிய ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். இத ஒரு இயற்கையான மல்டி வைட்டமின் மாத்திரைன்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இதுல சத்துக்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்து இந்த கீரை எப்படி நம்ம முழு உடலுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் பாதுகாப்பு தருதுன்னு ஒரு சின்ன டூர் போயிட்டு வருவோம். இதுல இருக்கிற இரும்புச்சத்து மற்றும் போலிக் அமிலத்தை கவனிங்க. இது நம்ம ரத்தத்துல சிவப்பணுக்களை அதிகமாக்கி ரத்த சோகை, அதாவது அனீமியா வராம தடுக்குது. இதுதாங்க நம்மளோட அன்றாட உடல் சோர்வை விரட்டி அடிச்சு நம்மளை எப்பவுமே ஆக்டிவா வைக்கிற அந்த சீக்ரெட். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற வைட்டமின் ஏ, லூட்டின் மற்றும் சிக்ஸாக்டைன் எல்லாம் நம்ம கண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது. பார்வையை தெளிவாக்குறதோட மட்டும் இல்லாம மாலைக்கண் நோய், வயசான காலத்துல வர கண் குறைபாடுகள் எல்லாத்தையும் இது முன்கூட்டியே தடுக்குது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாலக்கீரை ஒரே நேரத்துல நம்ம உடம்போட வலிமையும் கூட்டுது, உள்ள இருக்கிற செரிமான சிஸ்டமையும் சுத்தம் செய்யுது. இதுல இருக்கிற வைட்டமின் கேவும் கால்சியமும் நம்ம எலும்புகளையும் பற்களையும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்குது. குறிப்பா ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லப்படுற எலும்பு தேய்மான பிரச்சனைகளை இது ரொம்பவே குறைக்குது. அதே சமயம் இதுல இருக்கிற அதிகமான நார்ச்சத்து நம்ம குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து வைக்குது. நம்ம செரிமான மண்டலமே இதனால சூப்பரா சுத்தமாயிடும். அப்படியே நம்ம டூரை நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் இதயத்தின் பக்கம் திருப்புவோம். பாலக்கீரையில வைட்டமின் சி மற்றும் மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதால இது நம்ம உடம்போட இம்யூனிட்டியை சும்மா பல மடங்கு அதிகரிக்குது. அடிக்கடி வரக்கூடிய சளி, காய்ச்சல்னு எந்த தொற்றும் நெருங்காம நம்மள பாதுகாக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல இருக்கிற பொட்டாசியம் நம்ம ரத்த அழுத்தத்தை சீராக்குது. இதய தமனிகள்ல கொழுப்பு படையறதை தடுத்து மாரடைப்பு அபாயத்தை குறைக்குதுங்கிறது உண்மையிலேயே நாம வியந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? வீடியோ ஆரம்பத்துல நான் முடி கொட்டுறத பத்தி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கான விட இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பாலக்கீரையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்க சருமத்துல சுருக்கங்கள் விழாம உங்களை எப்பவுமே இளமையா வச்சுக்க உதவுது. அது கூடவே இதுல இருக்கிற இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் முடி உதிர்வதை அடியோடு தடுத்து புதுமுடி நல்லா வளரவும் தூண்டுது. உள்ளுறுப்புகளுக்கு மட்டும் இல்லாம நம்ம வெளிப்புற அழகுக்கும் இது ஒரு சூப்பரான தீர்வுங்க. மூணாவது பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த கீரையை சரியான முறையில எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இதுல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு படி என்னன்னா, அது இந்த 2வது படிதான். ஆமாங்க, கீரையை சமைக்கும் போது எப்பவுமே மூடி வச்சு சமைக்கவே கூடாது. மூடி வைக்காம சமைச்சாதான் அந்த பச்சை நிறமும் நாம இதுவரைக்கும் பார்த்த அத்தனை சத்துக்களும் கொஞ்சம் கூட வீணாகாம அப்படியே நமக்கு கிடைக்கும். நம்மள பல பேர் கீரையை மூடி வச்சு அதிகமா வேக வச்சு அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் வீணாக்கிடுறோம். இனிமேல் அப்படி செய்யாதீங்க. இதை நல்லா கழுவிட்டு சரியான முறையில சமைச்சு வாரத்துல 2 இல்லைன்னா 3 முறை உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். உணவு எப்பவுமே மருந்தா செயல்படும் போது நாம சில எச்சரிக்கைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சில முக்கியமான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சலேட் அப்படிங்கிற வார்த்தையை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது பாலக்கீரையில இயற்கையாவே அதிகமா காணப்படுற ஒரு சேர்மம். இது பொதுவா எந்த ஆபத்தும் இல்லாதது தான். ஆனா சிலருக்கு சிறுநீரக கற்கள் உருவாகிறதுல இந்த ஆக்சலேட் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருது. இப்போ இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த கீரையில எச்சரிக்கை தேவை அப்படிங்கறது ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருந்தா நீங்க பாலக்கீரையை முற்றிலும் தவிர்த்துறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் நீங்களா இந்த கீரையை சாப்பிடாம முதல்ல உங்க மருத்துவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சாப்பிட்றது தான் பாதுகாப்பானது. நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுமோ அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்றது தானே உண்மையான ஆரோக்கியம்.
நாம எப்பவுமே விலை உயர்ந்த மாத்திரைகளையும் கெமிக்கல் கலந்த சத்து பானங்களையும் தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப சுலபமா கிடைக்கிற இந்த இயற்கையோட அற்புதத்தை நிறைய நேரத்துல மறந்துடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு உங்க தட்டுல இந்த பாலக்கீரை இருக்குமா? இந்த சின்ன உணவு பழக்கம் உங்க வாழ்க்கையே மாத்தலாம். அதனால இந்த பயனுள்ள தகவலை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியத்தை எல்லார்கிட்டயும் கொண்டு சேர்ப்போம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.